கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோடு வந்திருக்கு. அதாவது பாட்டி வரப்போகிறாங்க. வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. பாட்டி வந்து மாசா வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கார்த்தி வீட்டில் நடக்கிறது எல்லாம் சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அது எல்லாம் நம்ம தீர்த்து வைக்கிற வரைக்கும் அந்த வீட்டை விட்டு நம்ம எங்கேயும் போகக்கூடாது. வந்துட்டேன்ல பேராண்டி, ரொம்ப நாள் கழிச்சு திருப்பியும் அவங்க எல்லாரையும் 6 மாதம் கழித்து சந்திக்கிறதுல நான் ரொம்ப ஆவலோடு இருக்கேங்கிற மாதிரி காரில் யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அம்மா எப்போ வருவாங்கன்னே தெரில, ஆனால் எந்த நேரத்தில் வேணான்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அம்மா நம்ம புது வீட்டோட அட்ரஸ் வந்து கொடுத்துட்டீங்கல்ல அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியும்ப்பா, நம்ம பாட்டிக்கு இந்த வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கே இருக்கோன்னு கூட தெரியும். அவங்க தூரமாக வந்து இருந்தாலும் நம்மளை பற்றி உள்ள எண்ணமும் செயலும் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. மலர்வழிக்கு வந்து கல்யாணம் வந்து ஆயிடுச்சாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம தீபா, இல்லைம்மா இனிமேல் தான் பண்ணி வைப்பாங்க, அவளுக்கு தான் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, அதுக்கப்புறமேட்டுக்கு சரவணனும் அதை பற்றி எதுவும் யோசிக்கவே இல்லை. சரி நம்மளே வந்து நல்ல விதமாக கல்யாணத்தை வந்து பண்ணி வச்சிடணும். பாத்தியா நீ அவங்களுக்காக யோசிக்கிறல்ல, சூப்பர்மா, இதை நான் பாட்டிக்கிட்ட வந்தோன்னே பேச்ச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தீபா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க அபிராமியம்மா. அந்த இடத்துல ஒரு பக்கம் பாட்டி வேற வரப்போகிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரில, ஆனால் என்ன வீட்டை விட்டு துரத்தணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு ரியா ஒரு பக்கம் பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட உதவி கேட்கலான்னு சொல்லிட்டு குடுக்கணும் போகிறாங்க. ஐஸ்வர்யா வந்து மன்னிச்சுட்டு வீட்டில் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. திருப்பியும் ஏதாவது தப்பு தண்டா பண்ண நான் எதையுமே வந்து மறக்க மாட்டேன், உன்னை நான் வீட்லேயே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா வீட்டுக்குள்ளே போனோன்னே ரியா வந்து அவங்கள்ட்ட கேட்டு உதவி கேட்கலான்னு சொல்லிட்டு தான் குடுக்கணும் போகிறாங்க. தயவு செஞ்சு உதவி கேட்டுறாத, கார்த்தி ஏதாவது சதி திட்டம் போட்டு உன்னை நிச்சயம் வந்து துரத்த தான் பார்ப்பான். ஆனால் கண்டிப்பாக என்கிட்ட உதவி கேட்டேன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நானே வந்து ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் திருப்பி நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ணுறேன்னு சொல்லி நான் வந்து வம்படியாக வந்து மாட்டிக்க தயாராக இல்லை அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு பேர் அதிர்ச்சி ஆகிடுறாங்க ரியா. இந்த விஷயத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது கார்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க, ஏங்க மீனாட்சி அண்ணி நிரந்தரமாக இந்த வீட்டில் வந்து தங்க வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதுவும் கல்யாண நாளுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சைலண்ட்டாக அவங்களோட திட்டத்தை வந்து சொல்கிறாங்க. நிச்சயம் இதைப்படி கேட்டால் நடக்கும் தான், ஆனால் பாட்டி வரப்போகிறாங்களே, அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இந்த விஷயம்லாம் பாட்டிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா, ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. அபிராமி அம்மா என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை தாங்க இப்போ நம்ம செய்ய போகிறோம். எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. பரவாயில்ல, ஒரு நல்லதுன்னா எது வேணாலும் செய்யலாம். இன்னொன்று பாட்டிக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது, தெரிஞ்சாங்கன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதான், யாராவது இந்த வீட்டில் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த இடத்துல மாசா கெத்தாக வந்து நம்ம பாட்டி வந்து வந்துடுறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்னது பாட்டியோட கார் சத்தம் கேட்குதுன்னு சொல்லி வீட்டு வாசலில் எல்லோரும் நிற்கிறாங்க. ஆர்த்தியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அபிராமி அம்மாலேருந்து எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப காலுக்கே தான் ஃபோக்கஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா நம்ம வடகிரிசி பாட்டி வந்து மாசா கெத்தாக அங்கே வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க. சரி, உன் மருமகளை எல்லாரையும் தெரியும், யார் இவ புதுசாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்புறமேட்டு சொல்கிறேன், ஓ புது வரவா, புரிஞ்சிச்சு சரி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பாட்டி, நான் ஆனந்த உடனே அடியாக பார்க்கணும், அவனை எங்கே இருந்தாலும் உடனே வர சொல்லணுன்னு பாட்டி வந்துட்டாங்களா, உங்களை தான் முதல்ல பார்க்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது பாட்டி முன்னாடியெல்லாம் நிற்கலாம் முடியாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆல்ரெடி ஊரில் வந்து தீபாவுக்கு சாதகமாக ஏகப்பட்ட முடிவெல்லாம் எடுத்தாங்க பாட்டிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப, தீபா நீ இங்கே தான் இருக்கியாம்மா, அன்றைக்கி மலர்வெளிக்கும் உனக்கும் வந்து பாட்டு போட்டி நடக்க வேண்டியது, நீ வந்து பாடாமல் இருந்த, ஆனால் அதுக்கு பின்னாடி நீ இவ்வளோ பெரிய சிங்கர்னு என் பேராண்டி தான் வந்து கேட்டிருக்கான் போல இருக்கு, உன்னோட பாட்டு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, என் பேராண்டி வந்து உன்னை வேர்ல்டு ஃபேமஸாக ஆக்கிட்டான் போல இருக்கே, நானும் உன் பாட்டெல்லாம் கேட்டேன், நானும் உன்னோட ஃபேன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இருந்தாலும் நீ எனக்காக இப்படி ஒரு விஷயம் செய்வேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு கோமா வந்து பேசுகிறாங்க. என்ன ஆச்சு பாட்டி, நீ வந்து என்கிட்ட உண்மையை மறைச்சிருக்கக்கூடாது, இருப்பினும் நல்ல காரியத்துக்காக தான் நீ செஞ்சேங்கிறனால தான் நான் உன்னை மன்னிச்சு விட்றேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. நம்ம பாட்டி உன்னை வந்து ரியாலேருந்து எல்லோரும் வந்து பயப்படுறாங்க, இந்த பாட்டி எப்படிப்பட்டவங்க சொல்லு அப்படின்னு சொல்லும்போது கண்ணிலே வந்து எடை போட்டுருவாங்க, நம்மலாம் என்ன திட்டம் போடுறோன்னு. ஐயோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோமா, பாட்டி வந்திருக்காங்க வேறு, நான் வந்து பிரச்சனைலாம் மாட்டிக்க தயாராக இல்லை, நான் ஓரமாக தான் நிற்க போகிறேன், எதுவாக இருந்தாலும் நீ தான் வந்து பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிக்கணும். என்ன ஐஸ்வர்யா திருப்பியும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க போல இருக்கே அப்படின்னு பாட்டி வந்து பேசுகிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க, இந்த வீட்டில் நடக்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா, அப்டேட்டாக இருப்போம்மா, இந்த வீட்டில் என்ன நடக்குது எது நடக்குது சரியா, இன்னொரு வாட்டியெல்லாம் பொய் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, அதுவும் இந்த விஷயத்தில் நீ பொய்யே சொல்லக்கூடாது, பொய் சொன்னேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான்.